ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் மற்றும் ஜாக்லின் மஞ்சுரி இவங்க 3 பேருக்கிடையே பயங்கரமான பல விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் பேசுகிறாங்க. எனக்கெல்லாம் மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பரமான்ற மாதிரி முத்துக்குமாரும் ஜாக்லினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். சௌந்தர்யா ஸோ இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற அப்சர்வேஷனும் அவங்கள வெளியே போயிட்டு என்னோட மெயின் இலக்கா இதுதான் இருந்ததுன்ற மாதிரி அவங்களோட பல தரப்பை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அருண் மற்றும் ரஞ்சித்துக்கிடையே பயங்கரமான கான்வர்சேஷன். நான் இந்த மாதிரி விளையாடுறதில்ல, அவங்களாம் ரொம்ப மோசமாக விளையாடுறாங்கன்ற மாதிரி பல பேர் அருண் மற்றும் ரஞ்சித்துக்கிடையே. அதுக்கப்புறம் தர்ஷிகா எனக்கு ஒரு 3 குறிக்கோள் இருந்தது, 1 நடந்துருச்சு, இன்னும் 2 குறிக்கோள் நடக்குமான்ற மாதிரி ரஞ்சித் இது ராணுவ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் முத்துக்குமார் மற்றும் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, டேய் எனக்கு இந்த வாரம் ரொம்ப பயமாக இருக்குடா, என்னடா பண்ணுறதுன்னு தெரிலடா அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா ஜாக்லின் நாமினேஷனில் இருக்காங்களே. ஏன்னா போன வாரம் வந்து சாச்சனா மற்றும் ஆனந்தி எலிமினேட் ஆன உடனே இவங்களுக்கே டவுட் வருது, ஒருவேளை நம்ம எலிமினேட் ஆயிடுவோமோ, நமக்கு ஒரு இது இருக்கேன்னும் போது முத்து சொல்கிறாரு, பயம்ன்றது வேணும் ஜாக்லின், எனக்கு கூட ஒரு பயத்தை காமிச்சிட்டாங்க. 2வது வாரம்லாம் நான் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன் தெரியுமா, அப்படியே கிணத்துல வச்சு அமுக்கின மாதிரி இருந்தது ஜாக்லின். அர்ணவ கூட எனக்கு கடைசியில் உட்கார வச்சு நான் போட்ட ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, அதை தலைமையிலேயே தட்டி உட்கார வச்சு கம்ப்ளீட்டாக நொறுக்கிட்டாங்க எனக்கு அந்த இடத்துல. நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த பயம் தேவைதான், நம்ப முடியாது இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆமாடா உனக்காவது பரவாயில்ல, நான் 10 வாரமாக இருக்கேன், எனக்கு 2-3 வாரமாக கான்ஃபிடென்ட் இருந்தது. ஒரு 4வது வாரத்துக்கு மேலே சேவிடுன்னு சொன்னப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுடா. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கே மரண பயம் இருந்துச்சுன்றதை ஜாக்லின் ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துலையும் கணிக்க முடியாது அப்படின்றதையும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் பிக் பாஸ் வேணுத்துக்கிட்டே தான் பிளான் பண்ணி என்னை அதை வெளியே தூக்கி போட்டிருக்காரு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அதை வாங்கியிருப்பேன். அவர் திட்டமிட்டு பிக் பாஸ் செயலுக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அப்படின்றது தெரியுதுன்ற மாதிரி ஓப்பனாக உடைக்கிறாங்க ஜாக்லின். இது ஒரு பக்கமா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஆனால் முத்து உன்னோட பெஸ்ட் வெர்ஷனே நான் இங்கே தான் பார்க்குறேன். எப்படி உன்னோட பெஸ்ட் வெர்ஷனே நான் இங்கேருந்து பார்த்து தான் நான் கற்றுக்கிறேன். ஏன்னா நீ அந்த மஞ்சுரி வந்ததுக்கப்புறம் தான் உன்னோட பெஸ்ட் வெர்ஷனே நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீ வந்து யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேன், கனெக்ட் ஆக மாட்டேன். ஆனால் மஞ்சுரி வந்ததுக்கப்புறம் நீ கனெக்ட் ஆன விதமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து பார்த்து பிடிச்சிருந்தது. குறிப்பாக மஞ்சுரிக்காக நீ நின்ன விதங்கள்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்துருவேன். நான் எங்கே நின்னன்னு கேட்டார். எப்பா நீ நிற்கலையா, நீ இப்பெல்லாம் சொல்லாத முத்து, நீ நின்னது எல்லாத்தையும் பண்ணது நான்லாம் பார்த்துருக்கேன், பார்க்காமலாம் இல்லை. மஞ்சுரி நீ ஆறுதலாக போயிட்டு நிறைய இடங்களை நின்று ஸ்டாண்ட் பண்ணி பேசி இருக்கிறது எனக்கு தெரியும், அது பிடிச்சிருந்தது முத்து அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லின் சொல்றாங்க. உடனே ஆமா அது கோர்ட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நின்ன, அதுக்கப்புறம்லாம் நான் நிற்கல, கோர்ட்டு பிரியறதுக்கு முன்னாடியே நீ நின்று இருக்க, சும்மாலாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் நீ சாச்சனாவுக்கு போய் நிற்கல, மஞ்சுரிக்கு நின்ன மாதிரி சாச்சனாவுக்கு ஏன் போய் நிற்கலன்னும் போது, சாச்சனாவை யாருமே ஒட்டுமொத்தமாக டார்கெட் பண்ணல, அப்படி நின்று டார்கெட் பண்ணியிருந்தா நான் போய் நின்று இருப்பேன், யாருமே டார்கெட் பண்ணல, அதனால தான் நான் போய் நிற்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இங்கே ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தை ஜாக்லின் இந்த இடத்துல உடைக்கிறாங்க. இந்த இடத்துல ஸோ ஒருத்தனை கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறதுன்றது நல்லாவே தெரிஞ்சுதான்டா உடைக்கிறாங்க இங்கே பிக் பாஸ் டீமும் சரி வீட்டுக்குள்ளேயும். ஒருத்தனை போட்டு அடின்னு அடிச்சா அவன் கான்ஃபிடென்ட் உடஞ்சிட்டு நம்ம உட்காந்துட்டோன்னு வச்சுங்க, நமக்கு ஆப் அடிச்சு வெளியே அமைச்சிருவாங்க, எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும், இது நடந்தால் நான் வெளியே போவேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன எத்தனை வாரம் அடித்தாலும் சரி நான் நிமிர்ந்து வந்துக்கிட்டே இருப்பேன்டா, அதுக்கு மட்டும் நான் விட மாட்டேன். என்ன நாக்கானா என்னை தூக்கி வெளியே போகிறதுக்குன்னு ஒரு பல கூட்டமே இருக்குது, விடவே மாட்டேன்ற மாதிரி ஓப்பனாக அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஜாக்லின். முத்து அதில் உடனே ராயன் வந்து என்ன சொன்னான்டா, முத்து கூட ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி கீழே இறங்கி உட்கார்ந்துருக்கான், சைலண்ட் ஆயிருக்கான், ஆனால் நீ எவ்வளோ அடி அடித்தாலும் திரும்ப நீ இறங்கி ஆடுற பாரு ஜாக்லின், அதுதான் நீ, அதை தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்ன உடனே கரெக்டு தான் ஜாக்லின், அந்த விதத்தில் நீ நிற்காத மாதிரி தான் இறங்கி அடிச்சுட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிக் பாஸோட ஸ்கெட்சியே கணிக்கிறது தான் ஏன் ஜாக்லினோட ஸ்பெஷல், அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத சொல்லக்கூடியது. இன்னொரு பக்கம் இந்த வீட்டில் மெஜாரிட்டி அப்படின்றது கூட்டமே இல்லாத கூட்டம் தான் உட்காந்து எல்லாமே டிசைட் பண்ணுறது. நீ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெஜாரிட்டி ரோல் ப்ளே பண்றாங்கன்றதே முத்துக்குமாரும் கணிக்கிறார், இவங்களும் ஜாக்லினுமே கணிக்கிறாங்க. அவங்களால பல விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது மஞ்சுரி வந்து ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணும்போது மஞ்சுரி என்ன சொல்றாங்க, இந்த வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குடா, புதுசாக இப்போ இன்னொரு மினி குரூப் ஃபார்ம் ஆகுது, நீங்கள் பார்த்தே இல்லையா, பவித்ரா, ரஞ்சித், ஜெஃப்ரி இவங்கெல்லாம் ஒரு புது குரூப்பாக ஜாயின் ஆகி இப்போ அவங்க கூட போய் மிங்கிள் ஆகி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 4 பேர் ஒரு குரூப்னு நினச்சிட்டானுங்க, நம்ம ஒரு தாட்டை பேசினா ஒற்றுமையாக நம்ம தாட்ஸ் இருக்கிறதால அது ஒரு குரூப்பாக ஆயிடுதுன்னு அவனுக்கு திங்க் பண்ணி நம்மளை இப்படி பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சுரி. எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ சந்தில் சிந்து பாடிட்டு போக வேண்டியது தான் ஒரு பிளான், அதுதான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து இன்னொரு சொல்கிறாரு, மொதல் 4
வாரத்துலேருந்து இன்ன வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ்னா முதல்ல நான், ஜாக்லின், முத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தீபக், முத்து, இன்னொருத்தர் நம்பர், இவங்க 4 பேர் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே கேம் அந்த அளவுக்கு ஆடி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது. ஸோ தீபக் அண்ணெல்லாம் டவுன் ஆகிட்டு திரும்ப ட்ராக் வந்தார். ஸோ இந்த மாதிரி பல பேர் தான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே எப்படா சுச்சுவேஷன் கிடைக்கும் இவனுக்கு மாட்டுவானுங்க, முடிச்சு விட்டு அனுப்பலான்ற மாதிரி எல்லாரும் கொடியை வச்சு காத்துட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் சொல்றாரு. அது யதார்த்தமான உண்மைதான், மாற்றுக்கிறதுல சிக்கனான முடிச்சு விட்டுருவானுங்கன்றதான் திட்டம். இது ஒரு பக்கம். அடுத்து சௌந்தர்யா மற்றும் ராயனுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப சொல்றாங்க சௌந்தர்யா, இந்த வீட்டில் வந்து இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு, எப்படியாவது கேப்டன்சி வாங்கிடணும்டா, கேப்டன்சி பண்ணிடணும்டா ஆசையா இருக்குன்றாங்க ஒரு பக்கம் சௌந்தர்யா. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் பல பேர் உண்மையா இருக்காங்களான்னு எனக்கு நம்ப முடியல. இப்போ அருணோட கேரக்டர்ஸ்லாம் நான் பார்க்கும்போது அருணே இதுதானா, உண்மையான அருண் இதுதான், வெளியே போயிட்டு பல மாற்றங்கள் நடக்குமா, இல்லை இப்படி தான் அவன் இருக்கானா, எனக்கு இப்போ பார்க்கும்போது அருண் ஒரிஜினலாகவே வெளியும் இப்படி தான் நடந்துப்பான் போல இருக்கு, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுதுன்ற மாதிரி அருணை பார்க்குற விதங்களை பற்றி அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் விஷால் வந்து காமெடி பண்ணுறான், ஃபன் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அவன் என்னடா பண்ணா, எனக்கு இந்த கேம் எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணானே தெரியல, சுத்தமாக தெரியல. எனக்கு காமெடி ஃபன்னு மட்டும் தான் பேசியிருக்கான். ஆனால் கேமில் ஒரு டாஸ்க்கை விளையாடி நல்ல ரீதியாக எடுத்துகிட்டு போனானா, டாஸ்க்கை இதெல்லாம் பண்ணானான்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே பெருசாக ஹைலைட்டடான சம்பவமே ஒன்றுமே வரமாட்டேங்குது. அதில் எதனா இருக்கான்ற மாதிரி எனக்கும் அவனை நம்ப முடியல. விஜய் விஷாலை நம்பலாமா நம்ப வேணாமா, வெளியே இப்படி தான் இருப்பானா, எனக்கும் விஜய் விஷால் மேலே பல டவுட் இருக்கு அப்படின்றத இன்னொரு பக்கம் உடைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு வந்து ரொம்ப பிளான் பண்ணி வச்சதுன்னா பணப்பட்டி எடுக்கிற மாதிரி நான் ஒரு ஆக்ஷன் பண்ணி ஏமாத்த போறேன், பணப்பட்டி எடுக்கிற மாதிரி போயிட்டு கடுப்பேற்ற போறேன் அப்படின்னா மாதிரி. உஷாரா இருங்க சௌந்தர்யா, பணப்பட்டியை தொட்டா கூட எடுக்கணும்ன்றவானுங்க, அதில் மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஸோ பணப்பட்டி வெறுப்பேற்றி அவங்கள ஃபன் பண்ணலான்ற திட்டமிடும். எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு பணம் முக்கியமான தேவை இருந்துச்சு. நான் அந்த 17 லட்சம் தொலைச்சதுக்கு அப்புறம் எனக்கு அதை இதுவானதுக்கப்புறம் என் மைண்ட் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு திரும்ப கம்பேக் பண்ணேன். எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு இது வாங்கணும் தான் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அது இதுக்கப்புறம் நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணணுன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன்றதையும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எங்க அப்பா என் மேல நிறைய கான்ஃபிடென்ட் வச்சிருக்காரு இந்த சினி ஃபீல்டில் நான் பண்ணணும்ட்டு. அவர் வச்சிருக்கிற கான்ஃபிடென்ட்டை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், எதனா வந்து அச்சீவ் பண்ணி காட்டே ஆகணும், அந்த நம்பிக்கை நான் இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்பீச்சும் நிறைய அனலைசேஷனும் வெளியே போயிட்டு என்ன பண்ண போறேன்ற ஒரு பிளானுமே இவங்க கிட்ட இருந்துச்சு. இங்கிருந்து கட் பண்ண அப்படியே வந்து அருண் மற்றும் ரஞ்சித். ஸோ ரஞ்சித் செம்ம கடுப்புல இருக்காரு, உச்சக்கட்ட கடுப்புல இருக்காரு. ஏன்னா அவர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால அவருக்கு என்ன பண்றதுனே தெரியாம உட்காந்து ஜாக்லினை பத்தி பேசிட்டு இருக்கும்போது உடனே அருண் சொல்றாரு, ஜாக்லின் எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமா சார், அப்படியே மாத்தி மாத்தி பேசுறாங்க சார், இப்படி பண்றாங்க சார் அப்படின்ற மாதிரி. அருண் வந்து அந்த தந்திரவாதி எல்லாம் கொடுத்தார்ல, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து எப்படி ப்ளே பண்றாங்க பாருங்க சார், நான்லாம் அப்படி கிடையாது சார், நான் நேர்பட ப்ளே பண்ணுவேன் சார், ஒரு இடத்துல மாத்திலாம் ட்விஸ்ட் பண்ணி ஏமாத்தி ப்ளே பண்ற ஆளே கிடையாதுன்றது. என்னது நீங்க நேர்பட ப்ளே பண்ணுவீங்க, குறுக்கு புத்தியில போய் அடிக்க மாட்டீங்க, இதெல்லாம் நானும். ஆனா நீங்க நேர்பட பேசுவீங்க அருண், ஆனா நீங்க ட்விஸ்ட் பண்ணுவீங்கன்னு நீங்க சொல்லுங்க, மாத்தி நான் கரெக்டா இருப்பேன்னு சொல்லாதீங்க, ட்விஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க, அதை வேணா நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன். இங்க வந்து அந்த டாபிக்ஸ் அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற டாபிக்ஸ்லாம் போச்சு. இன்னொரு பக்கம் ராணுவ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா சொல்றாங்க, எனக்கு விஷாலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் எனக்கு ஃபேவரட் தான், இதெல்லாம் இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்ல கேம்ல நான் அவனை நாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்தாலும் நான் பண்ணுவேன். ஸோ கேமா பார்த்துன்னு போனோம், ரிலேஷன்ஷிப் தனியாக வச்சுக்கணுன்றதையும் பேசுறாங்க. ஆனால் எனக்கு இந்த கேம்ல ஒரு 3 மெயினான இலக்குகள் இருந்தது. ஒன்று, என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட இலக்கா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு எங்கள் அம்மா அப்பாவை ஃபேமிலியை கூப்பிட்டு வரணுன்றதான் 2வது இலக்கு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா கப்பு வரையும் போகணும். ஸோ இதில் 1 நடந்துருச்சு. நாளைக்கு மட்டும் நான் அந்த வீட்டை விட்டு தாண்டிட்டேன்னா அதுக்கப்புறம் இருக்கு பாரு ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ளேயே தர்ஷிகா உங்களை வீட்டை விட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த அப்டேட். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.